வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ராணி வீரா பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிக்கிட்டு அப்படின்னு அந்த இடத்துல சூர்யா கூட வீராவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல வீரா தலையில் இடியை இறக்குறாங்க. வீரா அப்படியே கவலையில் அழுறாங்க. நம்ம மாறன் வீராவை பற்றி ஏதாவது தப்பாக பேசின உன்னை அடித்து பல்ல கலத்தி விடுவேன் அப்படின்னு ராணியை மிரட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் வீரா இதெல்லாம் போதும் அப்படின்னு ரூமுக்குள்ளே கதவு போட்டு பூட்டிக்கிட்டு அப்படியே அழுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்மணியின் ஆவி வர்றாங்க. வந்த உடனே வீரா நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த இடத்துல ராணியின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஆட்டங்காண வைக்கிறாங்க கண்மணி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு வீரா சூர்யாவை இந்த வீட்டை பக்கமே வரக்கூடாது, இந்த வீட்டில் இருந்து நீ கையாடல் பண்ணியிருக்க கடையில் அப்படின்னு உள்ளது எனக்கு திட்டவட்டமாக தெரிஞ்சுட்டு அப்படின்னு வீட்டை விட்டு துரத்துறாங்க. ஒரு கட்டத்தில் சூர்யா எங்கே அவன் பண்ண பித்தலாட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறன் வராங்க. மாறன்கிட்ட வீரா சொல்கிறாங்க அவன் வீட்டுக்கு சரிப்படாது, அவன் நம்ம கடையிலே கையாடல் பண்ணியிருக்கான், நம்ம வீட்டுக்கு நல்லது பண்ணேன் அப்படின்னு துரோகம் பண்ணியிருக்கான், இந்த பாவியை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் வீரா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சூர்யா நான் இங்கேருந்து போக மாட்டேன் வீரா, இங்கே தான் இருப்பேன், எனக்கு அவ்வளோ பாசம் அன்பு எல்லாமே இந்த வீட்டில் இருந்து தான் கிடச்சிருக்கு, அப்படி இருக்கிற நேரம் நான் போக மாட்டேன்னு சொல்ல நேரம் இதெல்லாம் ராணி பார்க்குறாங்க. இந்த வீட்டில் எதையாவது கொளுத்தி போடலான்னா வேறு வழியே கிடையாது. இந்த மாறன் வீராவை அடிக்கடி பார்க்க அந்த வீரா ரூமுக்கு போகிறான் அப்படி இப்படின்னு கொளுத்தி போட்டாலாம் இவங்க கணவன் மனைவி, அதனால் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க, நம்ம சைடு பாஞ்சிருவாங்க. பேசாமல் இந்த சூர்யாவையும் வீராயையும் சேர்த்து கொளுத்தி ஒரு தீயை பற்ற வச்சு பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க ராணி. அதே மாதிரி நம்ம சூர்யா மறுபடியும் வீரா கிட்ட பேச வராங்க. அப்போதான் வீராவுக்கும் இந்த சூர்யாவுக்கும் தொடர்பு இருக்குது, வீரா மோசமானவ அப்படி இப்படின்னு நாக்கு பல்லு இல்லாமல் பேசினதுக்கணங்க அப்படியே உளறி கொட்டுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு வீரா கடுப்பாறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னு ஒன்றும் தெரியலை. அதே நேரத்தில் நம்ம மாறன் என் வீராவை பற்றி தப்பாக பேசிட்டு இருந்தால் விட மாட்டேன் அப்படின்னு ராணியை எசிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் வீட்டில் வந்திருக்கானே சூரிய இவன் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு தான் வீட்டில் எல்லாமே தப்பாக நடக்குது, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த வீட்டில் யாரையும் நிம்மதி இல்லாமல் தவிக்க விடுறவன் இவன் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே நடுங்க வச்சுறாங்க நம்ம சூர்யாவை. வீட்டை விட்டு வெளியே போடா, நீ செய்யக்கூடிய செயலை பார்த்துட்டு தான் இந்த ராணி இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு அந்த இடத்துல வெளுக்குறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ராணி நான் எதையாவது பற்ற வைக்கணும்னு நினச்சேன், ஒரு கொளுத்தி இதில் ஒரு தீயை பற்ற வச்சேன் வீரா பேரில், ஆனால் இது நல்லா ஸ்ட்ராங்காக பந்தம் விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டு இப்படி தான் இந்த வீராவை ஒவ்வொரு இதையும் வச்சு கொளுத்தி போட்டுகிட்டே இருக்கணும். இந்த வீரா திங்க் பண்ணக்கூடாது, அவளுக்கு வேலையே சரியாட்டு அவளால் பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இவளுக்கு சூனியம் வச்சு இவளை அழிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல தயாராகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா நம்ம மாறன் எதுக்கும் கவலைப்படாத, இந்த சூர்யா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான், வராமல் பார்த்துக்கிடலாம், அதெல்லாம் இல்லை, இந்த வீட்டில் இப்படி கொளுத்தி போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆள் இல்லை, ஆனால் இப்போ இந்த இடத்துல புஷ்பா இருக்கா, இந்த புஷ்பா ஏன் இப்படியெல்லாம் செய்கிறான்னு புரியலை, இவ எதுக்குன்னா வீரா தெளிவாக புரிஞ்சிக்க, நீ சரியாக எந்த வேலையும் பண்ணக்கூடாது, இவ பண்ண டார்ச்சரில் குழம்பி தவிச்சு இப்படியே புத்தி பெருளிச்சு இருக்கணும்னு தான் இவ நினைக்கிறா. நீ அப்படி இருக்கலாமா சொல்லு, நீ ஒரு கலெக்டர், நீ இவ சொல்லதெல்லாம் காதிலே எடுத்துக்காதேன்னு சொல்லி இவ எல்லாம் ஒரு ஆள், இவ சொல்லதெல்லாம் எடுத்து புறம்பிட்டு இருக்கா பாரு, ஒன்றை சொல்லணும் வீரா, நீ ஒரு கலெக்டரு, அதுக்குள்ள மரியாதையோட நீ இவளை எடுத்தே பார்க்காத, இவ சொல்லதை கேட்கவே செய்யாத, இந்த வீட்டில் யார் இவ சொல்லதை கேட்காம இருங்க, இந்த வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. கரெக்ட் மாறா, இவன் அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, நம்ம யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, நிம்மதி இல்லாமல் தவிக்கணும், அதுதான் இவளோட வேலை அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம மாறன். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம வீரா கண் கலங்கி ரூம்லேருந்து அழுதுட்டு இருக்காங்க. இதை கண்மணி ஆவி பார்க்குறாங்க.
என்னது என் தங்கச்சி இப்படி கண் கலங்கி நான் துடிச்சு அழுத நான் பார்த்ததே இல்லை, இப்போ இவ்வளோ வருத்தப்பட்டு அழுறானா, இதுக்கு எல்லாம் பின்னணியில் இருக்குது இந்த ராணி தானே, அவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கண்மணியோட ஆவி வந்து ராணியின் கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்குது. என்னோட வீராவை ஏன் இடத்துல வந்து இருந்துக்கிட்டு இப்படி வந்து நீ பேசுறியே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நெருக்கிறாங்க. இந்த பாரு, ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டில் இருந்து பெட்டி கட்டிக்கிட்டு பேரு, அது உனக்கு நல்லது, இல்லாட்டினா நான் ஒன்றை விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்மணியின் ஆவி கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ராணி அரண்டு போகிறாங்க. எதுக்கும் பயப்பட மாட்டேன், ஆனால் இந்த கண்மணியோட ஆவி இந்த பாடு நம்மளை படுத்துது, வெளியே சொன்னால் நமக்கு தான் அவமானம், இப்போ என்ன பண்ண, இங்கேருந்து எஸ்கேப் ஆவது தான் சரியான வழி அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா இந்த நம்ம சூர்யாவின் திட்டம் ஆதித்யா கிட்ட போகிறாங்க. என்ன, நான் இந்த குடும்பத்துக்கு வந்து துரோகம் பண்ணிட்டேன், மொத்த இப்போ இதையும் வந்து கையாடல் பண்ணிட்டேன், இந்த அந்த வள்ளி கடையிலேருந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டேன், அப்படி இப்படின்னு ராமச்சந்திரன் குடும்பம் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டு, ஆனால் வீராவை மாறணும், நல்லா இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு, அங்கே தான் வந்து என்னோட ஆள் இருக்கதானே செய்யா, பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதித்யா, நான் உனக்கு என்ன உதவினாலும் பண்ணுறேன், அந்த வீரா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, அதுக்கு வழி இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேசிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த வீட்டில் இருந்து தான் அந்த சூர்யா போயிட்டா, இனி நம்ம வந்து வீராவை நோக்கடிக்க என்ன ஒன்றுமே பண்ண முடியாத, இப்போ என்ன பண்ணி வீரா மறுபடியும் அக்செப்ட் ஆகணும், அவள் எந்த வேலையும் பண்ணக்கூடாது, அப்படியே வந்து அதையே நினச்சி நம்ம செய்ய போடக்கூடிய இதில் அவள் குழம்பி தவைக்கணும். ஒரு கட்டத்தில் மெண்டல் டார்ச்சரில் அந்த வீரா அவளுக்கு உயிரை அவளே மாற்றிக்கிடணும், அப்படி கொண்டு வரணும். எனக்கு மேலே யாரும் கை வச்சது கிடையாது, ஆனால் என்னையே பிடிச்சி ஜெயிலுக்கு போட்டவ தானே இவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராணி வந்து மொத்த குடும்பமாக சேர்ந்து என்கிட்ட சிக்கி தவிக்கிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம கனியை வந்து பகடக்காயாக யூஸ் பண்ணுறாங்க. கனி என்னோட மகளே, நீ என்னோட புள்ள, நீ வந்து அந்த வீரா மாற நீ உங்ககிட்ட எல்லாம் போகக்கூடாது, என்ன அதான் உனக்கு முதல் மரியாதைப்பட்டவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அந்த கனி பாப்பாவை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க ராணி அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ராணி தான் இவ அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது வேறு யாரும் இல்லை, போதை பொருள் கடத்தலில் உள்ள ராணி அப்படின்னு உள்ள விஷயம் வந்து நம்ம வீராவுக்கு வந்து தெரியுது. இதுக்கு பின்னாடி ஆதித்யாவின் சதிவேலை இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து ராணியை அடித்து வீட்டை விட்டு துரத்துறாங்க நம்ம வீரா அப்படின்னே சொல்லலாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஆதித்யாவின் சதி திட்டத்துக்கு ஒரு எண்டு காரணம் போடுறாங்க. வணக்கம்.